கீழடி அருங்காட்சியகத்தை பார்வையிட வேண்டும் என்ற அரசு பள்ளி மாணவர்களின் விருப்பத்தை திமுக எம்பி கனிமொழி நிறைவேற்றியுள்ளார். கீழடி அகழ்வாய்வு தடத்தில் தொல்லியல் துறை 2014ஆம் ஆண்டு முதல் அகழாய்வு மேற்கொண்டு வருகிறது. இதில் தமிழர்களின் பண்பாட்டையும் பெருமையையும் நிரூபிக்கும் வண்ணம் ஏராளமான தொல்பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இந்த தொல்பொருட்களை உலகத் தமிழர்கள் மற்றும் பொதுமக்கள் கண்டுகளிக்கும் வகையில் 2 ஏக்கர் நிலப்பரப்பில் 31,000 சதுர அடி பரப்பளவில் சுமார் 19 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்ட கீழடி அருங்காட்சியகத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். தமிழர்களின் பெருமையை தாங்கி நின்றும் இந்த அருங்காட்சியகத்தை தினந்தோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் பார்வையிட்டு வரும் சூழலில் கீழடி அருங்காட்சியகத்தை பார்வையிட வேண்டும் என்பது தூத்துக்குடி அரசு மாதிரி பள்ளி மாணவர்களின் ஏக்கமாக இருந்தது. மாணவர்களின் விருப்பத்தை அறிந்த திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி 200க்கு மேற்பட்ட மாணவர்களை தனது சொந்த செலவில் கீழடிக்கு அழைத்து வந்தார். இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தமிழர்கள் பயன்படுத்திய பொருட்களை கண்டு பள்ளி மாணவர்கள் வியப்படைந்தனர். பண்டைய கால தமிழர்கள் பயன்படுத்திய பொருட்கள் ஒவ்வொன்றையும் மாணவர்களுக்கு காண்பித்து அப்பொருட்களின் பயன்பாடு குறித்து தொல்லியல் துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு விளக்கம் அளித்தார். இதனிடையே கனிமொழி எம்பி, அமைச்சர் தங்கம் தென்னரசு ஆகியோருடன் பள்ளி மாணவர்கள் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய கனிமொழி மாணவர்களின் நீண்டகால விருப்பத்தை நிறைவேற்றியதாக தெரிவித்தார். கீழடி மியூசியத்துக்கு வரணும் அப்படின்னு நீண்ட நாட்களாக சொல்லி கொண்டிருந்தார்கள், ஆர்வம் காட்டி இருந்தார்கள். அதனால் அவங்கள எல்லாத்தையுமே அழைச்சிட்டு இன்னைக்கு வந்து இந்த மியூசியத்தை காட்டக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் எழுத்து வடிவம் இருந்திருக்கக்கூடிய ஒரு மொழி, ஒரு பாரம்பரியத்திலிருந்து நாம் வந்திருக்கிறோம் என்பதை நம்முடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த அருங்காட்சியகம் உருவாக்கி தந்திருக்கிறது. தமிழர்களின் வரலாறு மற்றும் நாகரிகத்தின் அடையாளமாக விளங்கும் கீழடி அருங்காட்சியகத்தை ஒரு முறையேனும் பார்வையிட வேண்டும் என்பதே தமிழர்கள் அனைவரின் விருப்பமாக உள்ளது.